வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி செய்கிறேன்னு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சியா சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்ளுறேன். ஓட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்ளுறேன். ஒரு கப் காய்ச்சாத பால் விட்டுக்கொள்ளுறேன். ஏனெண்டா இது ஊறி வர வேணும் எல்லாம், அதுக்காக. இப்போ இதுக்குள்ள கிரீக் யோகர்ட் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுறேன். நல்ல நாட்டுப்புறத்தில் எடுத்த தேன் சேர்த்துக்கொள்ளுறேன். உங்களுக்கு விரும்பின டேஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த தேனை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை வடிவாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஒரு 5-10 நிமிடம் நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திரும்பவும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த ஓட்ஸும் சியா சீட்ஸும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி வந்தால் நல்லது. அதுக்காகத்தான் இப்போ இதை இப்படி கலந்து கொள்ளுறேன். இப்போ 10 நிமிடங்கள் ஆகிவிட்டது. நான் இன்னும் ஒருக்கா இதை இப்படி மிக்ஸ் பண்ணி கொள்ளுறேன். ப்ளூபெர்ரி சேர்த்துக்கொள்ளுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளூபெர்ரி சேர்த்துக்கொள்ளலாம், இல்லையாண்டா வேறு பழங்களும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை மூடியில் போட்டு மூடி ஒரு இரவு ஃபுல்லாக நாங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் வாழைப்பழ துண்டுகளை சேர்த்துக்கொள்ளுறேன். இதில் ஒரு 2 வாழைப்பழத்தை வெட்டி நான் இதுக்கு சேர்த்துக்கொள்ளுறேன். அதோட வால்நட் கொஞ்சம் 2 பொட்டுக்கு நான் வால்நட் சேர்த்துக்கொள்ளுறேன். எக்ஸ்ட்ரா இதுக்கு இன்னொன்றுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ப்ளூபெர்ரிஸ் கொஞ்சம் சேர்த்து விடுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.